Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். கோடைகால விடுமுறை ஆரம்பித்து விட்டது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பம் கூடியிருக்கிறது. மக்கள் தங்களுடைய குடும்பத்துடன் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு கோடை வாசஸ்தலங்களை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். இந்த வெப்பத்தை தணிப்பதற்காக. இதில் ஒன்றும் தவறில்லை. இது அவர்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தது, அவர்களுடைய வசதியை பொறுத்தது. ஆனால் இங்கு வேறொரு விஷயம் இருக்கிறது. அது பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோருடைய கடமையாகும். அது அவர்களுக்கு மார்க்கத்தை படித்துக் கொடுப்பது, தர்பியா எனும் சொல்லப்படக்கூடிய நற்பயிற்சியை அவர்களுக்கு அளிப்பது. இது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான பொறுப்பும் கடமையும் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஸலாஸத்துல் லஹும் அஜ்ரான், 3 பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு 2 கூலி உண்டு. ஒருவர் வேதக்காரர்களில் ஒருவர், அவர் தம்முடைய நபியையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டால் அவருக்கு 2 கூலி. ஏன்னா அந்த யூத கிறிஸ்தவர்கள், வேதக்காரர்கள் என்று சொன்னால் யூத கிறிஸ்தவர்கள், அவர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியையும் கடைசி தூதரான முஹம்மது நபியையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால், ஈமான் கொண்டால் அவர்களுக்கு 2 கூலி. இன்னொருவர், அவர் ஒரு அடிமை, அவர் அல்லாஹ்வுடைய கடமையையும் தமது எஜமானுடைய கடமையையும் அவர் நிறைவேற்றி வந்தால் அவருக்கு 2 கூலி உண்டு. இன்னொருவர்
அவரிடத்திலே ஒரு அடிமை பெண் இருக்கிறார். அந்த அடிமை பெண்ணுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, நல்லபடியாக அதனை கற்றுக் கொடுத்து, நல்ல கல்வியையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்து, பிறகு அவளை விடுதலையும் செய்து அவளை மணமுடித்துக் கொண்டால் அவருக்கு 2 கூலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் கல்வியை கற்றுக் கொடுப்பது என்ற தலைப்பை போட்டு அதன் கீழே இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸிலே அடிமைக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பது என்பது குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இமாம் அவர்களுடைய தலைப்பு என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைக்கு மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தாருக்கும் கற்றுக் கொடுப்பது, அப்படி ஒன்று இருக்கிறது, அது மார்க்கத்துடைய கடமை என்று தலைப்பு போடுறாங்க. அப்ப இந்த தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஹதீஸுடைய விரிவுரையாளர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் அவர்கள் ஒரு அறிவார்ந்த ஒரு விஷயத்தை இங்கு கையாண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை போட்டு ஒரு மனிதன் தனது குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுப்பது கடமை என்பதை எப்படி உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அடிமைக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது, அவளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது, நற்பயிற்சி அளிப்பது கடமை எனும் போது, ஆனால் தன்னுடைய குடும்பத்தாருக்கு இதையெல்லாம் செய்வது இது மேலான கடமை, ஒருபடி மேலே ஏறி இது பெரிய கடமையாக இருக்கிறது என்று சொல்லலாம் தானே என்று அவர்கள் யோசித்து இந்த தலைப்பை இட்டிருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையிலே ஒரு மனிதன் தனது குடும்பத்தாருக்கு நற்பயிற்சி அளிக்க வேண்டும். குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு தர்பியா எனும் பயிற்சி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தன்னுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள், உங்களில் ஒவ்வொருவரும் தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு இன்னென்ன பொறுப்பு கடமை இருந்தது, உனக்கு என்னென்ன பொறுப்பு கடமை இருந்தது, உனக்கு என்னென்ன பொறுப்பு கடமை இருந்தது, இதனை நீ எவ்வாறு நிறைவேற்றி இருக்கிறாய், என்னென்ன செய்திருக்கிறாய், என்னென்ன தவறு இழைத்திருக்கிறாய் என்பதை எல்லாவற்றையும் அல்லாஹ் விசாரிப்பான். ஃபல் இமாமு ராயின், ஆட்சி தலைவர் பொறுப்பாளர், வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, தனது குடிமக்களுடைய பொறுப்பு பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ரஜுலு ஃபி அஹ்லிஹி ராயின், ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி ஆவான். வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவன் தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான். குடும்பத்தில் நீங்க எப்படி நடந்தீங்க, எப்படி ஒரு ஆட்சி தலைவர் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவாரோ, குடிமக்கள் விஷயத்தில் நீ எப்படி நடந்தாய் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தேனே, நீ இந்த மக்கள் விஷயத்திலே எவ்வாறு நடந்து கொண்டாய், அவர்களுடைய பொறுப்பையும் கடமையும் நீ ஒழுங்காக நிறைவேற்றினாயா கேட்பான். அதுபோல ஒரு ஆண்மகனை அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு குடும்பம் கோத்திரம் என்று தந்தேனே, அவர்கள் விஷயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் விசாரிப்பான். அதே போல ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய வீட்டில் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறார். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவள் தமது பொறுப்பு பற்றி நாளை விசாரிக்கப்படுவார். கணவன் வீட்டிலே நீ எப்படி நடந்து கொண்டாய். அதே போல வல் காதிமு ஃபீ மாலி ஸய்யிதிஹி ராயின், ஒரு வேலைக்காரன் தமது
எஜமானுடைய பொருள் விஷயத்திலே அவன் பொறுப்பாளியாக இருக்கிறான். ஒவ்வொரு மசூல் என்ற ஐயத்தி, அவன் தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவான். இப்படி சொல்லிக்கிட்டே போக வேண்டியது. இப்படி போலாமா? சுருக்கமா சொல்லிட்டாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூல் என்ற ஐயத்தி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள், ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு பெற்றோரும் அவருடைய பிள்ளைகள் விஷயத்திலே பொறுப்பாளியாக இருக்கிறார். நாளை மறுமையிலே அவர்கள் அது குறித்து விசாரிக்கப்படுவார்கள். இந்த பொறுப்பு கடமையை அவர்கள் ஒருபோதும் மறந்து வாழ முடியாது. இதை தட்டி கழிக்கவும் முடியாது. பெரும்பாலும் பிள்ளைகளுடைய விஷயத்திலே ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அவர்களுடைய ஒழுக்க ரீதியான நடவடிக்கைகள் ரீதியான அந்த குறைபாடுகள், அது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், அது அவர்களுடைய பெற்றோரின் தரப்பில் இருந்துதான் அது தொடங்குகிறது. அவர்கள்தான் அதற்கு முழு காரணம். அவர்கள் பொடுபோக்காக விட்டதுதான் காரணம். அவர்களுக்கு நற்பயிற்சி அளிக்காமல், அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லாமல் இருப்பதுதான் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்துடைய இயல்பிலேயே பிறக்கிறது, அந்த இயற்கையிலேயே பிறக்கிறது. அது என்ன? அந்த கடவுளை, ஓர் இறைவனை, மொத்த உலகத்துக்கும் ஒருவன் தான் கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பிலேயே பிறக்கிறது. பிறகு என்ன நடக்கிறது? பிறகு அதனுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ மாற்றுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், குற்றத்தை யார் மீது சுமத்துகிறார்கள்? பெற்றோர் மீது சுமத்துகிறார்கள். அவர்கள் சரியாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு நற்பயிற்சி அளித்து மார்க்கத்துடைய விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்லவர்களாக திகழ்ந்திருப்பார்கள். ஆனால் இன்றைய குழந்தைகள் நிலை என்ன? அவர்களை நாம் என்ன செய்கிறோம்? காசு பணம் சம்பாதித்து மிகப்பெரிய பொருளை செலவு செய்து காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதோட சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படி படிக்கிறார்கள்? யார் யாருடன் தொடர்பு வைக்கிறார்கள்? எங்கு செல்கிறார்கள்? எங்கு வருகிறார்கள்? எதை பற்றியுமே நாம் யோசிப்பது கிடையாது. வெளிநாட்டில் இருப்போம், தகப்பன் காசு பணம் அனுப்பி வைப்பான். இங்க பெண்கள் இருந்து கொண்டு அவர்களை அனுப்பி வைத்து விடுகிறார்கள். பெண்களுக்கு என்ன தெரியும்? ஊருக்கு வருவாங்க, எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு ஊருக்கு வருவாங்க, எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு காசு பணம் கேட்பாங்க. இவர்களுக்கு என்ன தெரியும்? ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? குழந்தைகள் தீமைகளிலே வீழ்கிறார்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார்கள். நமது ஊரிலே எத்தனை முஸ்லிம் மாணவர்கள் இந்த கேஸிலே பிடிக்கப்பட்டுள்ளார்கள். அது உங்களுக்கு தெரியாததல்ல. அதற்கெல்லாம் என்ன காரணம்? யார் அதற்கு பொறுப்பு? சின்ன சின்ன குழந்தைகள் இன்றைக்கு 2 வீலர் ஓட்டி கொண்டு போகிறது. அரசாங்கம் அதை தடை செய்திருக்கிறது. குழந்தைகள் 2 வீலரை ஓட்டக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஓட்டிக்கிட்டு போறாங்க. யார் அவர்களுக்கு இதனை வாங்கி தந்தது? அதற்கு பொறுப்பேற்பது யார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்துடைய கடமைகளை உணராமல் இருக்கிறார்கள். பள்ளிவாசல்களில் அவர்களை பார்க்க முடியாது, வேறு வேறு இடங்களிலே தான் அவர்களை பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? நான் பொறுப்பாக முடியுமா? நீங்கள் பொறுப்பாக முடியுமா? அவரவருடைய பெற்றோர்கள் தான் பொறுப்பு. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லி காட்டுகிறார்கள்,
அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ மாற்றி விடுகிறார்கள். எனவே மார்க்கத்துடைய தேவை அவர்களுடைய அன்றாடம் உண்ண பருகனுடைய தேவையை விடவும் அது மிக அவசியமானது. ஏன்னா உண்ணாமல் பருகாமல் இருந்தால் இந்த உலகத்தில் செத்து போய் விடுவோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மறுமையிலே மார்க்கம் இல்லை என்று சொன்னால், தீனுடைய அறிவு இல்லை என்று சொன்னால் மறுமையில் அவர்களுடைய நிலை என்ன? சிந்தித்து பாருங்கள். அழிவுதான் மிச்சம். அது மிகப்பெரிய பேரழிவு, நிரந்தர அழிவு, நிரந்தர நரகம். இது தேவைதானா நம் பிள்ளைகளுக்கு? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த லீவு காலங்களிலே, இப்ப லீவ் விடப்பட்டிருக்கிற, கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கிற இந்த காலங்களிலே அவர்களை மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர்களை கோடைகால பயிற்சி வகுப்புக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இந்த ஜமாத்தின் சார்பாக, இந்த பள்ளியின் சார்பாக நாளையிலிருந்து கோடைகால பயிற்சி வகுப்பு தொடங்குகிறது. காலை 9:15 மணிக்கு தொடங்குகிறது. 12 மணி வரை நாளை காலையிலிருந்து தொடங்குகிறது. இன்ஷா அல்லாஹ் இது மே மாதம் 15ஆம் தேதி வரை நீடிக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே உங்களுடைய பிள்ளைகளை இந்த கோடைகால பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் அனுப்பி வைங்கள். எல்கேஜியில் இருந்து +2 மாணவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் இந்த வகுப்பிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். இந்த விடுமுறை காலங்கள் வீணாகிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். 2 அருட்கொடைகள் இருக்கின்றன. அந்த 2 அருட்கொடைகள் விஷயத்திலே மனிதர்களில் பெரும்பாலோர் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த 2 அருட்கொடைகள் விஷயத்தில். ஒன்று அஸ்ஸஹத்து வல் ஃபராத். ஒன்று அஸ்ஸஹா, ஆரோக்கியம். மற்றொன்று வல் ஃபராத், ஓய்வு. ஆரோக்கியம், ஓய்வு, இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய 2 அருட்கொடை. இந்த அருட்கொடைகளை நாம் அலட்சியம் செய்கிறோம். இந்த அருட்கொடைகளை நாம் வீணடித்து விடுகிறோம். அதனால் நாம் சந்திக்க போவது மிகப்பெரிய நஷ்டம், பெரும் நஷ்டம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் இதில் இருந்து காப்பாற்ற வேண்டும். எனவே இந்த ஓய்வு நேரங்களை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு பெற்றோர்கள் முன்வர வேண்டும். தங்களுடைய குழந்தைகளை இந்த வகுப்புக்கு அனுப்பி அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டும். இந்த ஒரு 15-20 நாளில பெருசா நாம ஒன்றும் போதிச்சிட மாட்டோம். என்ன நடக்கும்? அவர்களுக்கு ஒரு தூண்டுதல், சரியான மார்க்கத்தினுடைய தூண்டுதல் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த தூண்டுதல் இருந்தால் அவர்கள் வரக்கூடிய காலங்களிலே அது அவர்களை நேர்வழிக்கு இழுத்து செல்லும். இந்த 30 நாள்ல நீங்க மார்க்கத்தை படிச்சு கொடுத்துருவீங்களா? எல்லாத்தையும் நீங்க போதித்து விடுவீர்களா? அது சாத்தியம் கிடையாது. ஆனால் என்ன நடக்கும்? சரியான தூண்டுதல் இருக்கும். அல்லாஹ் சொல்றான, ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தூண்டுதல்கள் இருக்கிறது. மஸ்ஸத்துன் மினல் மலக் வ மஸ்ஸத்துன் மினஷ் ஷைத்தான். ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதல், மலக்கினுடைய ஒரு தூண்டுதல் ஒவ்வொரு மனிதன்டையுமே இருக்குது. அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். ஷைத்தான் என்ன தூண்டுவான்? அவன் தீமைகளைத்தான் அதிகம் தூண்டுவான். அவன் நன்மையா தூண்ட போறான்? அதிகம் என்ன? அவன் தீமையை தவிர வேறு எதையும் தூண்ட மாட்டான்.
அவன் உங்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் ஏமாற்றத்தை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் தீமைகளையும் மானக்கேடான காரியங்களையும் தான் அல்லாஹ், அவன் ஷைத்தான் உங்களுக்கு ஏவுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஷைத்தான் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு தீமைகளின் பக்கம் இவனை தூண்டிக்கொண்டே இருப்பான். அது மிகைத்ததனாலதான் இன்றைக்கு பிள்ளைகள் தறியிட்டு போகிறார்கள். அங்கு வானவர்களுடைய தூண்டுதல் தோற்கடிக்கப்படுகிறது, ஷைத்தானுடைய தூண்டுதல் அங்கு மிகைக்கிறது. அதனால் பிள்ளைகள் தறிகட்டு போய்விடுகிறார்கள். இதை இந்த ஒரு 10-15 நாட்களை நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் சரிப்படுத்தலாம். அந்த தூண்டுதலை நல்ல தூண்டுதலாக ஏற்படுத்தலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால் இதை செய்யலாம். எனவே இந்த வகுப்புகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைத்து பயன்பெற வேண்டும் என கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைகள், டீனேஜ் குழந்தைகள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய எதிர்கால சக்திகள் ஆவர். அவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்தால், வளர்ந்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக அது உருவாகும். அவர்கள் கெட்டு போய்விட்டால், சீர்கட்டு விட்டால் இந்த சமுதாயமும் சீர்கட்டு விடும். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சீர்திருத்தமும் சீர்கேடும் இந்த எதிர்கால சக்திகளிடத்தில் தான் இருக்கிறது. எனவே இவர்களுக்கு நற்பயிற்சி அளிப்பது என்பது அது மிகப்பெரிய ஒரு கடமை. அது பெற்றோருடைய கடமை. நான் ஏற்கனவே அந்த ஹதீஸை சொல்லிவிட்டேன். அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாற்றுகிறார்கள், மஜூசிகளாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் ஆக்குகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சி அளிப்பது, நற்பயிற்சி அளிப்பது அது மிகப்பெரிய கடமை. அவர்களுக்கு 2 கூலி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே, அதையும் நாம் இங்கு எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த காலத்தில், அதாவது தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில், இன்டர்நெட் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த தர்பியா என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதுவும் இந்த நற்பயிற்சி, இந்த தர்பியா சரியான இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே அமைந்திருக்குமானால், ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த தர்பியா பல்வேறு விதங்களிலே அமைகிறது. சரியான கொள்கை இல்லாதவர்கள் அவர்கள் தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் இந்த தர்பியாவை கொடுப்பார்கள். வழிகேட்டில் இருப்பவர்கள் தங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் இந்த தர்பியாவை வழங்குவார்கள். அசத்தியத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய கொள்கையின் அடிப்படையிலே இந்த தர்பியாவை கொடுப்பார்கள். ஆனால் சரியான இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே இந்த நற்பயிற்சி அமையுமானால் அது அவர்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியானல் லிகுல்லி ஷைஇன் வஹுதன் வரஹமத்தன் வபுஷ்ரா லில் முஸ்லிமீன். இந்த மார்க்கம் என்பது அனைத்தையுமே உள்ளடக்கி இருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த மார்க்கம் எல்லா துறையிலும் வழிகாட்டுகிறது. நபியே, நாம் உமக்கு இந்த வேதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப், இந்த வேதத்தை நபியே உமக்கு அருள் இருக்கிறோம். திபியானல் லிகுல்லி ஷைஇன், ஒவ்வொன்றுக்கும் விளக்கமாக, எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வழிகாட்டுதல் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. நற்பயிற்சி அளிக்க வேண்டுமா,
அதற்கும் இந்த மார்க்கம், இந்த குர்ஆன் வழிகாட்டுகிறது. வஹுதன் நேர்வழியாகவும், வரஹ்மத்துல் ஒவ்வொன்றுக்கும் அருளாகவும் இருக்கிறது. வபுஷ்ரா லில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுக்கு நற்செய்தியாகவும் இந்த வேதம் இருக்கிறது. சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நேரத்தில் பிள்ளைகளிடத்திலே இருக்கக்கூடிய தவறுகளும் நாம் சுட்டி காட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. என்ன? முதலாவதாக, மார்க்கத்தில் இருந்தும் அதனுடைய போதனைகளில் இருந்தும் நம்முடைய பிள்ளைகள் சற்று தூரத்தில் இருக்கிறார். சற்று என்ன, வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. மார்க்கத்தை விட்டும் அதனுடைய போதனைகளை விட்டும். அதுபோல வணக்க வழிபாடுகளிலே அதனை பேணாமல் இருக்கிறார்கள், அதை சரிவர நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள், குறிப்பாக தொழுகை. மூன்றாவதாக, பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். நாலாவதாக, அவர்கள் வாலிப பெண்களுக்கு பின்னால் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவதாக, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்போன் அல்லது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அது போன்ற லேப்டாப் போன்ற தொழில்நுட்ப கருவிகள் என்ன நடக்குது? அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, அதனை கண்காணிப்பதும் கிடையாது. கண்காணிப்பும் கட்டுப்பாடும் இல்லாத வகையிலே அவர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது எல்லாம் பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள், தவறுகள். இந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும். இது பிள்ளைகள் உணர்ந்து இந்த காலங்களை, இந்த லீவு காலங்களை அவர்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் பிள்ளைகளுக்கு நேர்வழி காட்டுவானாக, நமக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக, நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நற்பயிற்சி அளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.